Okay, so so that's why colorless gas bubble release cathode எந்த ப்ராப்ளமும் வராது, அதனால இங்கேயும் அதே தான் colorless gas bubble release. ஓகே, confirmatory test at cathode. ஹைட்ரோஜனை எப்படி டெஸ்ட் பண்ணணும்? பேர்னிங் உடன் ஸ்பிளிண்டர் என்ன சவுண்ட் கொடுக்கும்? பாப் சவுண்ட் கொடுக்கும். ஓகே, ஸோ பிரிங் இது பிரிங் பேர்னிங் உடன் ஸ்பிளிண்டர் ரெண்டுத்துக்கும் சேர்த்து எழுதிடுவோம். பிரிங் பேர்னிங் உடன் ஸ்பிளிண்டர் நியர் த mouth of test tube. A pop sound is produced. ஸோ புரியுதா? கேத்தட்ல வந்து எந்த ப்ராப்ளமும் வராது. ஏனோட்ல தான் ப்ராப்ளம் when it is less concentrated or more concentrated. எழுதியா? ஓகே, அடுத்தது ஓகே ப்ராடக்ட் ஆஃப் கேத்தாட். இன்னும் ஒன்று இருக்கு. ப்ராடக்ட் ஆஃப் கேத்தாட். கேத்தாட்ல என்ன வந்துச்சு? ஹைட்ரோஜன் கேஸ் தானே ரெண்டு இடத்துலையுமே. எழுதிக்கிங்க. ஹைட்ரோஜன் கேஸ். ஓகே, இப்போ ஏனாட் நல்லா கவனிங்க. H plus Cl minus அது தண்ணி ஊற்றி இருந்தால் OH மைனஸ் இருக்கும், எப்பவுமே இருக்கும். ஏன்னா சொல்யூஷன்ல இது விட்டுருங்க, இது நம்ம முடிச்சிட்டோம். Cl அயான் எப்போ நம்ம சூஸ் பண்ணோம்? 2 மோல் சூஸ் பண்ணோம். OH மைனஸ் யார் சூஸ் பண்ணுவா? கான்சென்ட்ரேஷன் ஃபேக்டர் இல்லாத ஆசிட். புரியுதா? ஸோ அயான்ஸ் தட் ஆர் அட்ராக்டட் டு anode, இந்த இடத்துல வந்து ஹைட்ராக்சைடு அயான், அதாவது OH மைனஸ். இந்த இடத்துல வந்து குளோரைடு அயான். ஹாஃப் ஈக்குவேஷன் அட் anode ஞாபகம் வச்சுக்கிங்க. நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த அந்த பாட்டு empat orang hutan anode lah oxidation after arrow. Bawa 2 oren, 2 tangki air dan 4 apple. Baca saja macam tu. Okay, இது வந்து Cl minus arrow Cl2 plus 2E, அதனால 2Cl minus னு போட்டுறணும். பேலன்சிங். observation at anode. இதில் பாருங்க ஆக்சிஜன் கேஸ் தானே ரிலீஸ் ஆகுது, அதனால கலர்லெஸ் கேஸ் பபிள் ரிலீஸ். இதில் வந்து குளோரின் கேஸ் பாருங்க, கிரீனிஷ் எல்லோ, கிரீனிஷ் எல்லோ கேஸ் ரிலீஸ். சரி, எப்படி இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம்? இந்த கலர்லெஸ் கேஸ் பபிள் வந்து ஆக்சிஜன் கேஸ் தானே. ஹைட்ரோஜன்னா பேர்னிங் வுடன் ஸ்பிளிண்டர், ஆக்சிஜன்னா க்ளோவிங் வுடன் ஸ்பிளிண்டர். ஸோ பிரிங் க்ளோவிங், க்ளோவிங்னா அந்த ஊதுபத்தியில் இருக்கும் அந்த கனல், அந்த மாதிரி செவன் இருக்க பத்துறது இல்லை. க்ளோவிங் வுடன் ஸ்பிளிண்டர் நியர் த mouth of test tube. It will light up. அது அப்படியே பத்திக்கும். இது ஆக்சிஜனை டெஸ்ட் பண்ணக்கூடிய முறை. குளோரின் கேஸை எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணலாம்? ஒரு ஈரமான லிட்மஸ் பேப்பரை எடுத்து வைக்கணும். ஏன்னா இது வந்து எல்கலைன் இல்லை அசிடிக், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், குளோரிக். ப்ளூ கலர் லிட்மஸ் பேப்பர் எடுத்து வச்சிங்கன்னா அது ரேட்டாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் டீகலரைஸ் பண்ணி விட்டுரும். ஓகே, ஸோ பிரிங் டேம்ப், எல்லாத்தையும் மாய்ஸ்ட்னு பார்த்து பார்க்கலாம். மாய்ஸ்ட் ப்ளூ லிட்மஸ் பேப்பர்
near the mouth of test tube. டெஸ்ட் டியூப்க்கு மவுத் இருக்குன்னு கேட்டுறாதீங்க, யாரோ நினைக்கிறீங்க, இல்லாட்டி ஏன் எனக்கு அது வருது. Bring a damp or moist blue litmus paper near the mouth of test tube. The litmus paper turns red and then decolorized. Sudah? Durgesh, sudah? Yeah, sir. Okay, name the apa yang terhasil pada anode. Okay, இங்க வந்து oxygen gas lah. But here chlorine gas. சரி, இது வந்து ஒரு கேபாட் கேள்வி. The concentration of hydrochloric acid after a while and explain. இதுல வந்து concentration of hydrochloric acid வந்து என்ன ஆகும்? It increase. ஏன் சொல்லுங்க? ஏன்னா இப்போ அதில் என்னென்ன அயோன் இருந்துச்சு? H plus, Cl minus, OH minus, கரெக்டா? இல்லை OHஆ எல்லாத்தையும் அது இது பண்ணிடும், என்ன பண்ணிடும்? டிஸ்சார்ஜ் பண்ணிடும். OH எல்லாத்தையும் ஆக்சிஜனை மாற்றிடுது, ரைட்டா இல்லையா? அப்போ குளோரின் கேஸ் மட்டும் தானே மிச்சம் இருக்கு. அப்போ ஹைட்ரோஜனும் ஹைட்ரோஜன் கேஸாக மாறிடுது. அப்போ இது பிக்காட்டா மாறிடும். யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் வே. என்னோட ஃபோனு இல்லை. Concentration of hydrochloric acid increases because hydrogen gas released at the cathode and oxygen gas is released at anode, correctா? So water decomposed to oxygen gas and hydrogen gas. அப்ப தண்ணியா இருக்காது, புரியுதா? அப்ப அத்தக்காவது பிக்காட்டாவது, புரியுதா? ஆனா இங்க வந்து குளோரின் கேஸை தானே அது வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கு anode-ல. அப்ப குளோரைட் முடிஞ்சிரும் தானே. அப்ப concentration of hydrochloric acid decreases. யார் புரியலையோ கேளுங்க. Hydrogen gas released at the cathode and chlorine gas at the anode. So concentration of chloride ion will decrease la. இதுல குளோரைட்டை சூஸ் பண்ணாதனால அவங்க எல்லாத்தையும் நம்ம செட்டில் பண்ணோன்னே குளோரைட் நிறைய ஆயிரும், புரியுதா? ஹைட்ரோஜன் எல்லாமே ஹைட்ரோஜன் கேஸா மாறுது, ஹைட்ராக்சைடு எல்லாமே ஆக்சிஜனா மாறிடுச்சு. குளோரைட் போதா? அப்ப குளோரைட் நிறைய தானே இருக்கும். அதுதான் சொல்றாங்க கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் இன்க்ரீஸ். இங்க குளோரினை தான் நம்ம குளோரைட்டை தான் குளோரினா நம்ம டிஸ்சார்ஜ் பண்றோம் ஏனோட்ல. அப்ப ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட கான்சென்ட்ரேஷன் எப்படி இருக்கும்? டிக்ரீசஸ்ல. ஓகே, ஐயோ இது வேறயா? ஓகே, for each 2 mole and 0.01 mole name the product form at the anode during the electrolysis. இது வந்து கான்சென்ட்ரேஷன் ஃபேக்டர் கிடையாது, அதனால ஹைட்ராக்சைடு துக்கார் ஆக்சிஜன், பெத்தோல்டா ஆக்சிஜன் கேஸ். இதான் அதோட half equation. தெரியுதா? 4 orang utan bawa 2 orange, 2 tangki air, 4 apple. ஓகே, ஏன் இந்த இடத்துல ஹைட்ராக்சைடு அயோனை பீலே பண்ணோம்? பிகாஸ் the E0 value of OH minus is less positive compared to E0 value of chloride ion. புரியுதா என்னன்னு? ஏனோட்ல வந்து கிட்டக்கு நாம்பில் more negative or less positive. ஓகே, ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. குளோரின் அயோனோ இங்கே வந்து குளோரின் அயோன் கான்சென்ட்ரேஷன் ஃபேக்டரில் காரணம் கேட்டாங்கன்னா நீங்கள் எப்படி சொல்லணும்? த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் குளோரைட் அயான் இஸ் ஹையர் தென் ஹைட்ராக்சைடு அயான். ஸோ 2 chloride ion loses 2 electron to form 1 chlorine molecule. அதாவது இங்கே நடக்கிற half equation அப்படியே ஆயாட்டா எழுதணும். உங்க எல்லாருக்கும் தெரியும் அது என்னன்னு. சரி, ஆப்ரேஷனல் டெஃபினேஷன் ஆஃப் எலக்ட்ரோலிசிஸ். ஆப்ரேஷனல் டெஃபினேஷன் எப்படி எழுதணும்? ஏதாவது கேட்பாங்களே, இஸ் a what when what you observe that
வாட் யூ டூ. இதான் அதோட எழுதுற முறை. பேப்பர் 3 எழுதி வச்சுக்கிங்க. ஆப்ரேஷனல் டெஃபினேஷன் இப்படி தான் ஜவாப் பண்ணணும். வாட் யூ அப்சர்வ் தட் வாட் யூ டூ. இதான் அதோட என்ன சொல்லுவாங்க, அதோட முறை. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரோலிசிஸ்னா என்னன்னு கேட்டிருக்காங்க, ரைட்? இங்க எலக்ட்ரோலிசிஸ்னா ஒரு விதமான ப்ராசஸ், எலக்ட்ரோலைட் decomposition process. And what you observe from there? I observe produce gas bubbles at anode. When okay, what you observe, the gas bubble at anode தான பார்க்கறோம் நம்ம இதுல. கேத்தோட் ஏன் பார்க்கலனா கேத்தோட் ரெண்டுமே ஹைட்ரோஜன் கேஸ் தானே. is what you observe, புரியுதா? when carbon electrode that are connected to the battery deep into the, that is what you do. இப்படி இருக்கணும் அதோட ஆன்சர். is a what and what you observe that what you do. ஓகேயா? புரிஞ்ச மாதிரி தெரியலையே, ரொம்ப அமைதியா இருக்கீங்க. அண்டர்ஸ்டுடா? இங்க அந்த மஞ்சள், இங்க அந்த பச்சை, புரியுதா? வாட் யூ அப்சர்வ். சரி, இந்த எலக்ட்ரோலிசிஸ் 1 ஹவருக்கு கேரி அவுட் பண்ணாக்கா என்ன ஆகும் ஏனோட்ல? நீங்களே யோசிங்க. இப்போ குளோரைட் 1 மோல், அந்த 2 மோல் இருக்குல்ல, அதுக்கு சொல்றாங்க. 2 மோலோட ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்குல்ல, 1 ஹவருக்கு செஞ்சா என்ன ஆகும்? எல்லா குளோரைட்டும் முடிஞ்சிடும். அப்போ மிச்சம் இருக்கிற ஹைட்ரோக்சைட் அடுத்தது இது பண்ணும், ரைட்டா இல்லையா? கலர்லெஸ் கேஸ் இஸ் ரிலீஸ். No more greenish yellow because concentration chloride ion decreases as time goes on until finish up. Then hydroxide ion are now discharged. ஏன்னா குளோரைட் ஒரு கட்டத்தில் வந்தோடனே லெஸ் கான்சென்ட்ரேட்டட் ஆயிரும். லெஸ் கான்சென்ட்ரேட்டட் ஆகிட்டா கான்சென்ட்ரேஷன் ஃபேக்டர் காணா போயிடும். E0 வேல்யூ ஃபேக்டரை அடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ ஹைட்ரோக்சைட் அயோனை சூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். புரியுதா? ஓகே, சரி, இது வரைக்கும் புரியுதுல துர்கேஸ்வரன்? Yeah, sir. ஈஸ்வரா, ஓகே. அடுத்தது ரொம்ப முக்கியமானது. சரி, இப்போ அங்கே படித்ததுலேருந்து நம்ம ஒரு விஷயத்தை கன்க்ளூட் பண்ணலாம். இப்போ கான்சென்ட்ரேஷன் ஃபேக்டர் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ல. கான்சென்ட்ரேஷன் வந்து ஒன்லி எஃபெக்ட் த anode if it is halide. ஹேலைட்னா குளோரைட், அயோடைட், புரோமைட், இது மட்டும் இருந்தால் தான். பொதுவாக குளோரைட் வரைக்கும் தான் டெஸ்ட் பண்ணுவாங்க, வேற எதுவும் டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. கேத்தோட்ல இட் ஓன் எஃபெக்ட், புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, டைப் ஆஃப் எலக்ட்ரோட் எப்படி வரும்னு நான் சொல்றேன் பாருங்க. நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம், கார்பன் எலக்ட்ரோட் தானே பாய்ப்போம். இப்படி செய்வோம். இது வந்து கார்பன் எலக்ட்ரோட்டா இருந்தா பிரச்சனை இல்லை. ஏன்னா கார்பன் வந்து இன்னட் எலக்ட்ரோட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா கெமிக்கலோட ஒட்டி இருக்கும், ஆனா கெமிக்கல் மாற்றம் அடையாது. அது பாட்டு ஓரமா உட்காந்துருக்கும். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் இருந்து கான்டாக்ட் மட்டும் பண்ணி தரேன், அந்த மாதிரி சொல்லும். அதான் இன்னட் எலக்ட்ரோட். சிலது வந்து ஆக்டிவ் எலக்ட்ரோட் இருக்கு, லைக் காப்பர், சில்வர், நிக்கல், இந்த மாதிரிலாம் வந்து ஆக்டிவ் எலக்ட்ரோட்னு சொல்லுவாங்க. அவங்கள போட்டு நீங்க கெமிக்கல் எலக்ட்ரோலிசிஸ் செஞ்சீங்கன்னா அவங்களும் சேர்ந்து ஏதாவது மாற்றம் கொண்டு வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, சிம்பிள். இப்போ நான் ஒரு எலக்ட்ரோலிசிஸ் செல் வைக்கிறேன் பாருங்க. பார்க்கணும் அப்படி வரணும். சரி, பாரு விடுங்க. ஓகே, இப்படி வரணும் தெரியுமா? இருக்கு வர. ஓகே, சரி, இப்ப நீங்க பாருங்க, இதே இந்த கலர்ல வச்சிருக்கேன். ஏன்னா இது காப்பர் எலக்ட்ரான்.
காப்பர் எலக்ட்ரோட்னா இங்க காப்பர் எலக்ட்ரோட்டா இருந்துச்சுன்னா தண்ணி இருக்குல்ல எலக்ட்ரோலைட்டு, அது வந்து காப்பர் சம்பந்தப்பட்ட எலக்ட்ரோலைட்டா தான் இருக்கணும். அப்ப ப்ளூ கலர். ஓகே, ஸோ என்ன நடக்கும் பாருங்க, இதுலயும் கேத்தோட் பயபுல பிரச்சனையே இல்லை, சிம்பிளானவன். எது anode எது cathode எப்படி பிரிப்பீங்க? Those who are connected to the positive terminal should be anode, not cathode. Those who are connected to the negative terminal is cathode. இதுல கேத்தோட் வந்து பிரச்சனையே இல்லாதவன். எப்படி சொல்றேன் பாருங்க, கேத்தோட்ல என்ன நடக்கும் பாருங்க. ஏய் கீழே போ, இறங்க மாட்டியா? ஐயோ, ஓ கை, ஐயோ வாட் இஸ் திஸ்? கஷ்டப்பட்டு வரைஞ்சினேன், என்னடா உனக்கு பிரச்சனை? ஓகே, ஓ எப்படி இங்க மார்க் இருக்கு சொல்லி என்கிட்டே வா, இது வர என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். காண போல. ஓகே, ஓகே, அதே டயக்ராம். சரி, இப்ப இந்த காப்பர் வந்து என்ன ஆகும்னு பார்ப்போம். இந்த காப்பர் இருக்குல்ல, சரி இது வந்து காப்பர் டு சல்ஃபேட்னு வச்சுக்கிங்க. அப்ப இது உள்ள என்ன இருக்கும், Cu2 பிளஸ்லாம் இருக்கும் தானே. இந்த Cu2 பிளஸ் வந்து என்ன பண்ணும், கேத்தோட். கேத்தோட்னா ரிடக்ஷன், ரிடக்ஷன்னா பிஃபோர் ஏரர், பிஃபோர் ஏரோ. So dia akan jadi copper, betul tak? இப்ப anode பார்க்க போனா anion தானே தாரே பண்ணணும். SO4 2- இல்லாட்டியும் OH- தாரே பண்ணணும். கரெக்டா? கரெக்டா? ஆனா என்ன ஆகும் தெரியுமா, நீ டைப் இப்போ வந்து எலக்ட்ரோலைட்டும் காப்பர், எலக்ட்ரோட்டும் காப்பரா இருந்துச்சுன்னா டைப் ஆஃப் எலக்ட்ரோட் ஏன் சொல்றோம்னா, இப்ப இந்த அயோனையும் சூஸ் பண்ணாது, இந்த அயோனும் சூஸ் பண்ணாது, இவரே களத்துல இறங்கிடுவாரு. என்ன ஆகும், அந்த ஏனோட் இருக்குல்ல, அதுவே வந்து என்ன பண்ணும், அது காப்பர் ஏனோட் தானே, அது போய் டிசால்வ் ஆகும், அது அயோனைஸ்ட் ஆகும். ஸோ dia akan jadi Cu2 plus 2E. காப்பர் வந்து எட்டமா மாறுது. அப்ப கொஞ்ச நேரத்துல என்ன ஆகும்னா, இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன ஆகும்னா, வாழைக்க முடியாது. ஓகே, இது எலும்பாயிரும். ஓகே, இது இவ்வளவு எலும்பாயிரும், இது என்ன ஆயிரும், தடுப்பாயிரும். ஓகேயா? ஏன் எலும்பாயிரும்னா, இது இதுல இருக்கிற காப்பர் எல்லாம் Cu2 பிளஸா மாறுது. Cu2 பிளஸ் மாறுனது எல்லாமே இந்த இடத்துல Cuவா மாறிடுது. புரியுதா? அப்ப நம்ம என்ன சொல்லணும், anode become thinner, cathode become thicker. ஆனா இந்த ப்ளூ கலர் சொல்யூஷன் ப்ளூ கலராவே தான் இருக்கும். ஏன் சொல்லு, இப்ப இந்த இடத்துல வந்து Cu வந்து Cu2 பிளஸா மாறுதா, அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த Cu2 பிளஸ் திருப்பி Cuவா மாறிக்குது. நான் ஒன்னு கொடுக்குறேன், அவன் ஒன்னு திருப்பி மாத்திடுறான், நான் 2 கொடுக்குறேன், அவன் 2 திருப்பி மாத்திடுறான். அப்படின்னா என்ன ஆகுது, அந்த Cu2 பிளஸ் வந்து மாறவே மாறல, அதோட கான்சென்ட்ரேஷன். Cu2 பிளஸ் தானே அந்த ப்ளூ கலர் கலரே தர்றது, அதுவே மாறாதப்ப எப்படி அந்த ப்ளூ கலர் மாறும்? கேன் அண்டர்ஸ்டாண்ட்? சரி, இதுலயும் கேத்தட் ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையே இல்லை. ஏன்னா கேத்தட்ல வந்து H பிளஸ் இல்லாட்டியும் Cu2 பிளஸ் நீ சூஸ் பண்ணணும். நான் என்ன சொன்னேன், ஹைட்ரோஜன் எப்ப தோப்பான், காப்பர் இல்லாட்டி சில்வர் இருக்கும்போது தோத்துருவான், காப்பரை தூக்கிடுவோம்.
அப்போ அதுதான் நான் எழுதுனேன். ஆனால் இதில் என்ன பிரச்சனை ஆகும்? ஏனாட் ஏனாட்ல வந்து அயோனை சூஸ் பண்ணாது. டைப் ஆஃப் எலக்ட்ரோட் கேள்வி. The electrode itself will ionize. ஆனால் இது எழுதுறதுக்கு முறை இருக்கு. ஏன் ப்ளூ கலர் மாறலன்னு நீ அதை கரெக்டாக சொல்ல தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி அதை எழுதணும்னு நான் சொல்கிறேன் பாருங்க. ஏன் ப்ளூ கலர் மாறலன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீ சொல்லணும் கான்சன்ட்ரேஷன் இல்லை எழுதாதீங்க. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் CO2 plus remain unchanged. அதனால தான் ப்ளூ கலர் மாறல. 3 மார்க் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயம் சொல்லணும். ஏன் அந்த CO2 plus மாறல இன்னும் டீட்டெயில்டாக போவோம். இப்போ ஏனோட்ல என்ன ஆகுது? அயோனைஸ் பண்ணுது, ரைட்டா இல்லையா? அயோனா மாறுது, அதான் அயோனைசேஷன். ஸோ ஏன்னா ரேட் ஆஃப் அயோனைசேஷன் of what? Of copper atom to become copper to ion at where? At anode is equal to, இது வந்து அயோனைஸ் பண்ணுது. இது வந்து என்ன பண்ணுது? CO2 plus எல்லாம் CO மாத்துதுல, அதுக்கு பேர் டிஸ்சார்ஜிங் சொல்லுவாங்க. டிஸ்சார்ஜிங். சார்ஜிங்னா சார்ஜ் ஏத்துறது, டிஸ்சார்ஜிங்னா சார்ஜை புடுங்கிறது. equal to rate of discharging of copper to ion to copper atom at cathode. புரியுதா? அப்படியே வைஸ் வர்சாவா எழுதணும். இவ்வளோ நீட்டா எழுதுனா தான் 1 மார்க். ஓகே, சரி வாங்க விஷயத்துக்கு போயிடலாம். ஓகே, நான் மறுபடியும் சொல்லி கொடுத்துட்டேன், நேராக விஷயத்துக்கு போயிருப்போம். ஓகே, இன்னட் எலக்ட்ரோட்னா எலக்ட்ரோட் தட் act as conductor only but does not chemically change, but active electron will change. For example copper, silver, nickel. சரி, இப்போ பாருங்க, இது கார்பன் எலக்ட்ரோட், ரைட்டா? கார்பன் எலக்ட்ரோட் நார்மலாக என்ன வேலை செய்யுதுன்னு பார்ப்போமா? சரி, இது வந்து காப்பர் டு சல்ஃபேட் சொல்யூஷன் தான் போட்டிருக்காங்க. அயான் தட் மூவ் டு கேத்தாட், H plus இருக்கு, Cu2 plus இருக்கு, OH minus இருக்கு, அப்புறம் என்னது காப்பர் டு சல்ஃபேட்ல SO4 மைனஸ் இருக்கு. துர்கேஸ்வரன், கேத்தாட்ல எந்த அயோன் தரைவாகும்? Cu சார். வெரி குட். Cu2 plus தான் தரைவாகும். ஏன்னா கேத்தாட்ல கெட்டாயன் தரைவாகணும். அப்ப கெட்டாயனா இவங்க ரெண்டு பேர்ல யாரு? ஹைட்ரோஜன் எப்பவுமே ஜெயிச்சிருவான், ஆனா எக்ஸப்ட் சில்வரும் காப்பரும் இருக்கும்போது. அப்ப ஓ, இது வரும் மூவ் கேக்குறாங்க, டிஸ்சார்ஜ் கேட்கல. மூவ்னா ரெண்டு பேரும் H பிளஸும் Cu2 பிளஸும், ஆனா டிஸ்சார்ஜ்ன்ற வார்த்தை போட்டிருந்தா தான் Cu2 பிளஸ் எடுக்கணும். சரி, அப்படி பார்த்தாலும் நம்ம Cu2 பிளஸ் தான் எடுக்க போறோம், ரைட்டா? half equation வந்து Cu2 plus plus 2E akan menghasilkan Cu. Product at cathode copper atom என்னன்னு சொல்லுவீங்க? brown solid deposited, கரெக்டா? இதெல்லாம் நீங்க உங்க மைண்ட்ல இருக்கணும். ஓகே, அதுவே ஏனோட்ல என்ன ஆகும்? ஏனோட்ல யார் சூஸ் பண்ணுவாங்க? ஈஸ்வர். எப்பவுமே OH மைனஸ் தான், ஏன்னா இது கான்சென்ட்ரேஷன் ஃபேக்டர்லாம் கிடையாது. மூவ் ஆகுறது ரெண்டுமே தான், நான் ரெண்டுமே எடுக்கிறேன். ஆனால் செலக்ட் பண்ணுறத வந்து புல்லாட் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ 4 orangutan, arrow, 2 orange, 2 tangki air, dan 4 apple. ப்ராடக்ட் F anode. anodeல பாருங்க ஆக்சிஜன் கேஸ் மட்டும் தான் எடுக்கணும். ஆக்சிஜன் கேஸ்க்கு எப்படி நம்ம இது செய்யறது? கலர்லெஸ் கேஸ் பபிள் ரிலீஸ். அப்புறம் வேற என்ன கேட்குறாங்க? அதான் கலர்லெஸ் கேஸ் பபிள் ரிலீஸ். அப்புறம் பாருங்க கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட். ஆக்சிஜன் தான் எப்படி தெரியும்? க்ளோவிங் உடன் ஸ்பிளிண்டர் வித் லைட் அப். இதில் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் காப்பர் டு சல்ஃபேட் என்ன ஆகும்? இதில் பாருங்க, இதில் Cu2 பிளஸ் வந்து Cu-ஆ மாறிக்கிட்டு இருக்கு, ரைட்டா? திருப்பி அந்த Cu2 பிளஸாக மாறல, அப்போ குறைஞ்சிக்கிட்டே போவோம், ஆமாவா இல்லையா? ஏன்னா Cu2 பிளஸ் நல்லா பாருங்க, Cu2 பிளஸ்மா dia tukar jadi
Mouse terda. Okay. Cu2 plus dia tukar jadi Cu kan. Maksudnya Cu2 plus sedang berkurang. Cu2 plus இருக்கிறனால தான் அதுக்கு ப்ளூ கலர் சொல்யூஷன். அது குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா தண்ணியோட சொல்யூஷனோ நிறமோ குறைஞ்சிக்கிட்டே வரும். The blue color of copper 2 sulfate solution become paler. This is because the concentration of Cu2 plus ion decreases. ஏன் அது decreases அப்படின்னு கேட்டாங்கன்னா because Cu2 plus ion are discharged to form copper atom at cathode. சரி இப்போ இந்த காப்பர் எலக்ட்ரோட் பாய்க்கிற எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்கலாம். ஓகே நல்லா பாருங்க. காப்பர் எலக்ட்ரோட் ஏன் காண போச்சா? ஏன் தண்ணி ஊற்றுமா? இரு கொஞ்சம் ஒரு நிமிஷம் பிரேக் எடுத்துக்கிறேன். காப்பர் எலக்ட்ரோட்னா என்ன கதை? ஓகே இதுலேயும் வந்து ஹெச் பிளாஸும் இருங்க கேத்தோட் தானே போட்டிருக்காங்க. கேத்தோட்ல எந்த பிரச்சனையும் வராது, ஏனோட்ல தான் பிரச்சனை வரும். இதுலேயும் Cu2 ப்ளஸ் தான் சூஸ் ஆகும், ரைட்டா இல்லையா? ஸோ நார்மல் தான். Cu2 ப்ளஸ் ப்ளஸ் 2E akan menghasilkan Cu. இதெல்லாம் எழுத தெரியணும். கேத்தோட்னா ரிடக்ஷன் பிஃபோர் ஏரோ. காப்பர் ஆட்டம் ப்ரௌன் சாலிட் டெபாசிட்டட், இதெல்லாம் ஒரே மாதிரி வரும். ஏன்னா கேத்தட் பிரச்சனை இல்லையே. ஓகே எப்போ பிரச்சனை? ஏனோட்ல தான். ஏனோட்ல அயோன் சூஸ் பண்ணுங்க, அயோனே இருக்காது. காப்பர் anode will ionize. So copper anode will ionize னு போடணும். அப்போ என்ன ஆகும்? Cu tukar jadi Cu2 plus 2E. அப்போ இதோட ப்ராடக்ட் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா copper 2 ion. அப்போ இதோட அப்சர்வேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த காப்பர் anode become thinner. அப்புறம் அதோட ப்ளூ கலர் மாறுமா மாறாதான்னு கேட்டிருக்காங்க. நல்லா பாரு, இந்த காப்பர் அயோன்லாம் காப்பரா மாறுது, இங்க காப்பர் எல்லாம் காப்பர் அயோனா மாறுது. இப்படி கொடுத்து அப்படி வாங்குது. அப்ப என்ன ஆகும்? ரேட் ஆஃப் அயோனைசேஷன் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் டிஸ்சார்ஜிங். பேசிக்கான வார்த்தையில சொல்லணும்னா அதாவது Cu2 பிளஸ் அயோனோட கான்சென்ட்ரேஷன் மாறல. ஏன் மாறல? ஏன்னா அயோனைசேஷனும் டிஸ்சார்ஜிங்கும் சேமா இருக்கு. யாரும் இருக்கிற மாதிரியே இருக்கு. Okay, the blue color of copper 2 sulfate remain unchanged. Yeah, because the concentration of Cu2 plus ion remain unchanged. அது ஏன்? Because the discharging rate or discharge rate போட்டிருக்காங்க of Cu2 plus ion to form copper atom at cathode is the same as ionization rate of copper atom to form copper 2 ion at anode. இது ஆக்சுவலி அவ்வளோ கஷ்டம் இல்லை. எப்படி தெரியுமா எழுதணும்? நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்லி தரேன் பாருங்க. ஒன்று நீ மெயினாக எப்படின்னா ரேட் ஆஃப் அயோனைசேஷன் போட்டுக்கணும். ஓகேயா? ஃப்ரம் வாட் டு வாட் அட் வே. ஓ இது வரலையா? சாரி என்னடா இன்னைக்கு ரொம்ப லோடிங் ஆகுது. வரேன். ஓகே இப்போ இது வருதா? rate of ionization from what to what at where equals to அதோட டெம்ப்ளேட் ஆஃபால் பண்ணி வச்சுக்கீங்க. rate of discharging from what to what at where. இப்போ சொந்தம் ரேட் ஆஃப் அயோனைசேஷன்னா அயோனா மாறுது. அப்போ Cuலேருந்து Cu2 ப்ளஸ் தான் மாறணும். அயோனைசேஷன் எங்கே நடக்கும்? ஆக்சிடேஷன். அப்போ anode. சொந்தோ இது Cu2 plus to Cu, அதனால இது cathode. Contoh macam tu lah template dia. Boleh faham? சரி வீட்டுக்கு போயிட்டு அந்த எலக்ட்ரோலிசிஸ் கேள்வியெல்லாம் செஞ்சுட்டு வா ஈஸ்வர். நாளைக்கு நான் பார்க்கணும். நாளைக்கு கிளாஸ் இருக்க கெமிஸ்ட்ரி.
ரெண்டு 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 வாரம்ல நம்ம கெமிஸ்ட்ரி செய்யல. என்ன ஓ நாளைக்கு நார்மலா என்ன கிளாஸ்? அப்புறம் லீவ் எடுத்தா கந்தி பண்ற பழக்கம் இல்லையா உனக்கு? சரி, நாளைக்கும் கெமிஸ்ட்ரி இருக்கே, மறந்துடாதீங்க. இது வந்து போன வாரத்தோட கந்தி. சரி, விளாட் பண்ணாதீங்க கெமிஸ்ட்ரி. நீங்க அப்புறம் முடிஞ்சிருச்சு. ஐயோ இது வேறயா. சரி, ஐ வாண்ட் டு டூ கொஸ்டின் 2 ஃபர்ஸ்ட். ஓகே, இப்போ நம்ம 3 ஃபேக்டரும் பார்த்தோம்ல. இந்த 3 ஃபேக்டர்லயும் ஓகே, இப்போ நம்ம கிட்ட ஒரு எலக்ட்ரோலைட்டும் எலக்ட்ரோட்டும் கொடுத்த உடனே இது என்ன ஃபேக்டர்னு உன்னால சொல்ல முடியணும். உன்னால சொல்ல முடியலன்னா யூ ஃபெயில். புரியுதா? சரி, முதல்ல ஆக சொன்னாங்கன்னு என்ன நம்ம பார்க்கறது? டைப் ஆஃப் எலக்ட்ரோட். கரெக்டா? கார்பனை தவிர வேற ஏதாவது எலக்ட்ரோட் இருந்துச்சுன்னா அது டைப் ஆஃப் எலக்ட்ரோட். கரெக்டா இல்லையா? இதுல என்ன இருக்கு? இருக்கா? சில்வர் கிட்ட இருக்கு. ரைட்டா? அப்ப இந்த இடத்துல டைப் ஆஃப் எலக்ட்ரோட். சரி, டைப் ஆஃப் எலக்ட்ரோட் அப்படிதான் கண்டுபிடிப்போம். கரெக்டா? மற்றதெல்லாம் கார்பன். ரைட்டா? சரி, அடுத்தது கான்சென்ட்ரேஷன் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது? மின்னுக்கு வந்து கான்சென்ட்ரேட்ன்ற வார்த்தை மட்டும் இருக்கக்கூடாது. பின்னாடி வந்து குளோரைட், குளோரிக், புரோமைட் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கணும். ஸோ இதில் பாருங்க, கான்சென்ட்ரேட்டட் இருக்கா, குளோரின் இருக்கா, அப்போ இது கான்சென்ட்ரேஷன் ஃபேக்டர். ஃபேக்டர் என்னன்னு நீ முடிவு பண்ணாம எலக்ட்ரோலிசிஸ் செய்ய முடியாது. அடுத்தது வேற எங்க இருக்கு? அதோ இங்க ஒரு கான்சென்ட்ரேட்டட் இருக்காரு பாருங்க. சாரி. ஓகே, கான்சென்ட்ரேஷன் முடிஞ்சா? அப்ப மத்ததெல்லாம் என்ன? E நாட் வேல்யூ. ஓகே, அயான் தட் பிரசன்ட். ஓகே, எல்லா அயோனையும் எழுதுங்க. டைல்யூட் சல்ஃபரிக் ஆசிட்னா H+ SO4 2- வரும். அதோட சேர்த்து அது என்னதான் இருந்தாலும் ஆசிட்னால OH- இருக்கும். ஏன்னா வந்து சொல்யூஷன், எல்லா சொல்யூஷன்லயும் OH- இருக்கும். புரியுதா? அதே தான் இங்கேயும். கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடா இருந்தாலும் H+ இருக்கும், Cl- இருக்கும், OH- இருக்கும். அடுத்தது துர்கேஸ்வரன் சொல்லு, சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன்ல என்னென்ன இருக்கும்? Ag+, Ag+, then NO3-, NO3-, then OH-, OH-, H+. H+. குட். ஈஸ்வரா, சில்வர் நைட் அதே தான். அதே தானே. இரு இரு, உனக்கு வேற கொடுக்குறேன். தப்பிக்கலான்னு தான் பாப்பான். பொட்டாசியம் அயோடைட் சொல்யூஷன் K+, I- solution. So OH- H+. அக்கா இரு, அதுவும் பொட்டாசியம் அயோடைட் தான். ஸோ K+, H+, I-, OH-. பொட்டாசியம் சல்ஃபேட் சொல்யூஷன் K+, SO4 2-, H+, OH-. ஓகே, ரைட். இதெல்லாம் நம்ம செஞ்சிட்டோம். இப்போ யார் யாரை சூஸ் பண்ணுவோம்னு பார்க்கணும். ஓகேயா? ஒரு ஆளுக்கு ஒரு சான்ஸ். ஓகே, வி ஸ்டார்ட் ஃப்ரம் லிவா. லிவா, A0ல A0 எதை தாரி பண்ணோம்? A0 எதை தாரி பண்ணோம்? NiN. A0 NiN தாரி பண்ணோம். எந்த NiN சூஸ் பண்ணோம்? எப்பவுமே யார் வின் பண்ணுவா? ஹைட்ரோக்சைடு. வெரி குட். அப்ப சொல்லு அதோட ஈக்குவேஷன். 4 orangutan O2 + 2H2O + 4E. அப்புறம் அது கொஞ்சம் இடம் சின்னதாக தான் இருக்கும். இடத்த சின்னதாக்கிக்கிங்க. ஐ மீன் எழுத்து சின்னதாக்கிக்கிங்க. என்னென்னமோ வளரிக்கிட்டு இருக்கேன். சரி, அப்புறம் இதுல அப்சர்வேஷன் எப்படி சொல்றது? கலர்லெஸ் கேஸ் பபிள். நீ பேசுறது விளங்கவே மாட்டுது லிவாஷினி. அப்புறம் எல்லாம்
ஓகே. கேத்தாட்ல என்ன நடக்கும்? கேத்தாட்ல ஒருத்தனை தான் இழுக்க முடியும். H plus. அதுவும் கான்ஃபிடென்ட் SFO 2-. கேத்தாட்னால வந்து பிஃபோர் ஏரோ. ஸோ H2. ஸோ 2 இதுக்கு எப்படி சொல்லுவ? அப்சர்வேஷன் அப்படி போட்டுருங்க. இட்ஸ் ஓகே. மொதல் ஆளா ஆட போடுங்கண்ணா. ஓகே, அடுத்தது ஈஸ்வரா. கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் எதை எஃபெக்ட் பண்ணும்? ஏனோட்டியா கேத்தோட்டியா? ஐநாட். ஓகே, ஏனோட்ல எதை சூஸ் பண்ணோம் அப்பனா? Cl மைனஸ். ஸோ இது ஏனோட் ஆஃப்டர் ஏரோவா பிஃபோர் ஏரோவா? டேய் ஐநாட் after arrow. So dia akan jadi Cl2 plus 2E. அதனால மின்னுக்கு 2. ஓகே, அப்ப என்ன இதோட அப்சர்வேஷன்? குளோரின் கேஸ். நீ உன் கண்ணுக்கு தெரிஞ்சிருது இது வந்து குளோரின் கேஸ்ன்னு. அப்புறம் சூப்பர்மேன் கண்ணோ. கிரீனிஷ் yellow கேஸ் ரிலீஸ். மறக்காத. அது ஒரு மாதிரி பச்சை மஞ்ச அந்த மாதிரி ஒரு இதுல வரும். லைட் மஞ்ச ஆனா லைட்டா பச்சையாவும் இருக்கும். கிரீனிஷ் yellow கேஸ் ரிலீஸ். ஓகே, கேத்தோட்ல வேற வழி இல்ல. யார் வருவா? H plus. மேல உள்ளது அப்படியே அடிச்சுக்கலாம். 2A H2 கலர்லெஸ் கேஸ் ரிலீஸ். ரொம்ப லோடிங் ஆகுது. கலர்லெஸ் கேஸ் பபிள்ஸ் ரிலீஸ். அதாவது பெஸ்ட் நீங்க எலக்ட்ரோலிசிஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா இல்லையான்னு இந்த டேபிள் 2 நீ கரெக்டா எல்லாத்தையும் ஃபில் அப் பண்ணிட்டேன்னா யூ ஆர் குட் டு கோ. அடுத்தது துர்கேஸ்வரன். ஏ நாட்ல எதை சூஸ் பண்ணோம்? OH sir. எஸ், எப்பவுமே OH தான் அன்லெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் அல்லது டைப் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ OH மைனஸ். ஸோ என்ன வரும் அதோட இது ஆஃப் ஈக்குவேஷன்? 4OH Okay. produces O2 Okay. plus 2H2O plus 4E. Okay, correct. Observation? Observation, colorless gas bubble release. Colorless gas bubbles release. Okay, அதுவே கேட்டாயின்ல இது கேத்தட்ல H plus. H plus மறந்துட்டியே நான் சொல்லி கொடுத்த பாடத்தை. நான் என்ன சொன்னேன்? எப்பவுமே H plus ஜெயிப்பான். ஆனா யார்கிட்ட? அவன் 2 பேர்கிட்ட மட்டும் தோத்துருவான். யார்கிட்ட? Silver and copper. சில்வர் கிட்டயும் தோத்துருவான் நான் மல்லி சொன்னேன். அப்ப நீ யாரை சூஸ் பண்ணணும்? சில்வரை சூஸ் பண்ணணும். சொல்லு ஆஃப் ஈக்குவேஷன். Ag plus. Okay. Plus E. Plus E. Produces Ag. Ag. எப்படி வரும் அதோட அப்சர்வேஷன்? சில்வருக்கு எப்படி சொல்லலாம்? சில்வர் என்ன கலர்ல இருக்கும்? Silver shiny grey. shiny grey metal deposited அப்படி சொல்லணும். லைக் நீ கொஞ்சம் யோசிச்சாலே வந்துரும். ஓகே, கண்டிப்பா ஷைனின்ற வார்த்தை பாய்க்கணும். சில்வர் ஷைன் பண்ணும்ல. ஓகே, அடுத்தது சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் பட் வித் த சில்வர் எலக்ட்ரான். நிவாஷினி, இது வந்து என்னோட கேத்தோட்டா டைப் ஆஃப் எலக்ட்ரோட்ல Ag சூஸ் பண்ணுதா? சுடா அவுட். type of electrode la Ag itself no ions at anode. அப்ப என்ன புரிஞ்சிச்சு உனக்கு? மொத நீ Ag plus என்ன? ஓகே, சமாளிக்கிறியா? No, I promise. Okay, good. That means you understand. Okay, நல்லா தெரிஞ்சுக்கீங்க. இந்த 4 அயான்ல எதையுமே சூஸ் பண்ணாத anode. type of electrode அந்த மாதிரி. Ag anode is ionized. சாரி, அவங்க ஆஃப் ஈக்குவேஷன் மட்டும் தானே கேட்டிருக்காங்க. சரி பரவாயில்ல, எழுதிக்கிங்க. Ag tukar jadi Ag plus plus E. அதோட அப்சர்வேஷன் வந்து
A0 become thinner lah. And இந்த சைடுல அதே தான், இது அப்படியே வரும். Ag plus E turn into Ag, shiny gray metal deposited at cathode. சீக்கிரம் வாங்க, நான் உங்களுக்கு பியூரிஃபிகேஷனும் எலக்ட்ரோபிளேட்டிங்கும் சொல்லி கொடுக்க போறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அது. சீக்கிரம் எலக்ட்ரோலிசிஸ் விட்டு வெளியாகுங்க, இது கடுப்பா இருக்கும் இந்த டாபிக். ஓகே, அடுத்தது யாரு? ஈஸ்வர். A0ல யார் இருக்கும்? E0 வேல்யூ தான் இது. OH minus, good. So for OH minus arrow O2 இங்க பார்த்தா அங்க பாக்குறது, அங்கே தூக்கிட்டு வந்து கீழே பாக்குற. டேய், நான் பார்க்கல நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே, O2 plus 2H2O plus அதை ஆஃப் ஆல் பண்ணு, நான் சொல்லி கொடுத்தது. 4 orang hutan bawa 2 orange 2 tangki air 4 apple 2 2 4 அப்படி அடிக்கிக்கோ. ஓகே, ஸோ இதுல வந்து கலர்லெஸ் கேஸ் பபிள்ஸ் ரிலீஸ். அப்புறம் கெட்டாயன்ல எது எடுக்கும்? H plus, good. H plus plus sorry plus E tukar jadi H2. ஸோ இங்க 2, அதனால இங்க 2. அதே தான், கலர்லெஸ் கேஸ் பபிள் ரிலீஸ். ஓகே, அடுத்தது துர்கேஸ்வரன். இப்போ கான்சென்ட்ரேஷன் ஃபேக்டரா வருது. A0ல எது சூஸ் ஆகும்? potassium sir. ஏய், A0ல anion தான் சூஸ் ஆகும். நீ என்ன iodide தான் சூஸ் பண்ணோம். ஹேலைட் தானே எடுக்கணும். yep. ஓகே, ஸோ I மைனஸ் dia akan jadi I2 plus யாரு அடி வாங்க. ஒயிட் பாஸ்பரஸ் போட்டு விட்டுறாங்க வீட்டுல. சூரியன் பட்டோன்னே வீடு எரிஞ்சிருக்கும். இதெல்லாம் வெளியே சொல்லாதீங்க, நம்மளுக்குள்ள இருக்காங்க. ஓகே, கலர்லெஸ் ஸோ இது வந்து என்ன கலர்ல வரும்? இது வந்து லைக் பிளாக், பர்பிளிஷ் பிளாக் அந்த மாதிரி கலர்ல இருக்கும். மழையா? மதெல்லாம் பெய்யலடா. பர்பிளிஷ் பிளாக் கேஸ் ரிலீஸ். நார்மலி அயோடைட்லாம் டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, கேத்தோட்ல எது சூஸ் பண்ணோம்? potassium sir. டேய், ஏன் நீ பொட்டாசியம் எடுக்கிற? கான்சென்ட்ரேட்டட்னாலயா? OH wait H. நான் என்ன சொன்னேன்? கான்சென்ட்ரேஷன் ஒன்லி எஃபெக்ட் A0. கேத்தோட்க்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை. எப்பவுமே H+ தான் ஜெயிப்பான். நீ எந்த மெட்டல் கொண்டு வந்தாலும் எக்ஸப்ட் காப்பரும் சில்வரும், அவ்வளவுதான். சிம்பிள் ரூல்ஸ். அப்ப இதுல உனக்கு கொஞ்சம் குழப்பம் இருக்கு. கலர்லெஸ் கேஸ் பபிள் ரிலீஸ். இங்க அங்க மலையா துர்கேஸ்வர? no sir. மலையா? No. ஓகே, அடுத்தது டைல்யூட் பொட்டாசியம் சல்ஃபேட். செய்வார்மா ஹைட்ராக்சைடு அயான், கரெக்ட். OH 2O2 2H2O 4E, colorless gas bubble release. இங்க என்ன சூஸ் ஆகும்? ஹைட்ரோஜன். ஓகே,
நீங்களும் ஏரோ போட்டுக்கலாம். வேண்டாம். குட் குட். இந்த டேபிளை உன்னால கரெக்டா பிழை இல்லாம செய்ய முடிஞ்சுன்னா யூ அண்டர்ஸ்டாண்ட் எலக்ட்ரோலிசிஸ். சரி சீக்கிரம் வாங்க, 25 நிமிஷம் தான் இருக்கு, நான் அடுத்தது போனோம். இது வந்து உங்களோட கடமை. நாளைக்கு நான் செக் பண்ணுவேன். இன்னைக்கு உட்காந்து ஐ மீன் இன்னைக்குன்னா நாளைக்கு உட்காந்து செஞ்சிருங்க. அதை 9 மணி வரைக்கும் டைம் இருக்கு உங்களுக்கு. இதை நீங்க செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் கொஸ்டின் எப்படி வரும்னு. நீ என்னோட ஆன்சர் பாட்டு எழுதிக்கிட்டே வா, எக்ஸாம்ல ஒரு கேள்வி கூட உன்னால செய்ய முடியாது. ஏன்னா நீ அதை ட்ரை பண்ணி உனக்கு அந்த மெமரி இல்லை. புரியுதா? நான் அழகா செட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த கொஸ்டின்ஸ்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் E0 வேல்யூக்கு ஒன்று, கான்சன்ட்ரேஷனுக்கு ஒன்று, டைப் ஆஃப் எலக்ட்ரோட்க்கு ஒன்று, அப்புறம் கலந்து வந்து ஒரு கொஸ்டின். 4 கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஐயோ இதெல்லாம் உயிர். சரி இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடலாம். சரி இப்போ வோல்டாயிக் செல் நம்ம படிச்சிருந்துருமா 1.3ல 1.4ல எலக்ட்ரோலிட்டிக் செல் படித்தோம் ஆமாவா? அதாவது எலக்ட்ரோலிசிஸ்ல ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னா நல்லா பார்த்துக்கோ. இங்கே பேட்டரி இருக்கும், இங்கே வால்மீட்டர் இருக்கும். ஓகே, இங்கே வந்து 2 எலக்ட்ரோட் இருக்கும். இந்த கெமிக்கல் செல்லை அப்படியே இங்கே ஒரு பாட் போட்டோம்னா டேனியல் செல்னு சொல்லிடுவோம். ஞாபகம் இருக்கா? போரஸ் பாட். அப்போ ஜிங்கை வந்து ஜிங்க் சம்மந்தப்பட்டமான எலக்ட்ரோலைட், காப்பர் வந்து காப்பர் சம்மந்தப்பட்டமான எலக்ட்ரோலைட் போடுவாங்க. இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க, 2 டிஃப்ரெண்ட் பீக்கரில் வச்சுட்டு சால்ட் பிரிட்ஜ் செய்வாங்க. ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் டேனியல் செல். டேனியல் செல் யார் கீழே இருக்கு? கெமிக்கல் செல் கீழே இருக்கு. எலக்ட்ரோலிட்டிக் செல் அப்படி கிடையாது, கார்பன் எலக்ட்ரோலைட் அப்படிதான் இருக்கும். சரி, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். consists of 2 electrode, usually carbon or 2 different or similar metal. This is connected to batteries using what? Connecting wire and dip inside electrolyte. Electrolysis la வந்து anode is the one connected to the positive terminal of the battery and cathode is the electrode that is connected to the negative terminal of the battery. சரி இங்க பாப்போம். consists of 2 electrodes dipped in electrolyte and connected to batteries connected to voltmeter using connecting wire. ஓகே, இதுல வந்து நல்லா பாருங்க, the metal with more negative அப்படின்னு போட்டுட்டாலே இது என்ன நெகட்டிவ் டெர்மினல், ஆமாவா இல்லையா? அண்ட் நெகட்டிவ் டெர்மினலை தான் இங்க நம்ம anode சொல்லுவோம். கவனம், மெட்டல் வித் மோ பாசிட்டிவ்னு சொல்லிட்டாலே அது பாசிட்டிவ் டெர்மினல் தான். பாசிட்டிவ் டெர்மினல் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கேத்தாட்னு சொல்லுவோம். கவனம், எப்பயுமே தெரிஞ்சிக்கோ, எந்த எலக்ட்ரானா இருந்தாலும் சரி உருவாக்குன பிறகுதான் அது டிராவல் பண்ண முடியும். எங்க உருவாகும்? ஏனோட்ல ஆக்சிடேஷன் நடந்தா தான் எலக்ட்ரான் will be released. So from anode to cathode through the connecting wire. மழை யாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்தோம், மழை வந்தா நல்லா இருக்கும். இந்த கிளாஸா? எம்எல்டா கிளாஸ். ஓகே, இங்க வந்து ஃப்ரம் இங்கேயும் தெரியுமா காய்ஸ், எல்லா இடத்துலையுமே ஏனோட் தான் ஆக்சிடேஷன், கேத்தோட் தான் ரிடக்ஷன். அதுல மாற்றமே கிடையாது. இதுல வேணா நம்ம ஏனோட் நெகட்டிவ் சொல்லிக்கலாம், இல்ல பாசிட்டிவ் சொல்லிக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா கண்டிப்பா ஏனோட்ல தான் ஆக்சிடேஷன் நடக்கும். இங்கேயுமே ஏனோட்ல தான் நடக்கும். ஏனோட் என்னது? நெகட்டிவ் டெர்மினல். பத்தோல்டா, ஃப்ரம் நெகட்டிவ் டெர்மினல் டு பாசிட்டிவ் டெர்மினல் through connecting wires. Okay, electrode where oxidation occur. Oxidation எப்பவுமே எங்க occur ஆகும்? anode. Okay, selected ion in the electrolyte or
metal atom at the electrode. ஏன் metal atom வருது தெரியுமா? type of electrode இருக்குல்ல, type of electrode, the metal itself donate the electron, not ions. மற்ற இடத்துலலாம் என்ன பண்ணுவோம், அந்த ions will donate the electron. ரைட்டா? சொந்தோ 4OH மைனஸ் அப்புறம் ஆக்சிஜன் இப்படி வருதுல்ல, இது வந்து டொனேட் எலக்ட்ரான். 4 எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணால் தான் ஆக்சிஜன் கேஸ் வருதுன்னு அர்த்தம். இதில் வந்து அந்த டைப் ஆஃப் எலக்ட்ரோட்ல Cu2 ப்ளஸ் ப்ளஸ் 2E போடுறோமே அது, அதனால தான் அப்படி வருது. ஓகே, அங்கே ஆக்சிடேஷன் நடக்கும். இங்கேயும் நெகட்டிவ் டெர்மினல் எனப்படும் ஏனோட்ல தான் நடக்கும். அதில் மாற்றம் கிடையாது. அதுவும் என்னது, மெட்டல்லேருந்து மெட்டல் அயான்ல போகுது. ஓகே, எலக்ட்ரோட் where reduction happen, cathode. இதில் selected ion will receive electron to form atom or molecule. இங்க positive terminal எனப்படும் cathode. இதுலயும் selected ion பொதுவாகவே என்னது, cathode என்னது, receive electron. anode donate electron. எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறது. சரி, அப்ப நீங்க பாருங்க எலக்ட்ரோலிட்டிக் செல், அப்ப எலக்ட்ரிக் எனர்ஜிலேருந்து கெமிக்கல் எனர்ஜி. இது பேரே என்னது, கெமிக்கல் செல். அப்ப கெமிக்கல் எனர்ஜி டு எலக்ட்ரிக் எனர்ஜி. ஓகே, இது வரைக்கும் கிளியர்? சரி, இப்போ அடுத்தது பார்ப்போம். இப்போ எலக்ட்ரோலிசிஸ், கெமிக்கல் செல், மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குல்ல, அதை மூணையும் வந்து அவங்க வந்து கம்பேர் பண்ணுறாங்களா? இது ரெண்டும் ஒன்று தான். இப்போ தான் வாய் வலிக்க சொன்னேன். சரி, இருந்தாலும் நம்ம முக்கியமான விஷயம் மட்டும் பார்ப்போம். சரி, எலக்ட்ரோலிசிஸில் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும், பாசிட்டிவ் டெர்மினல் கூட கனெக்ட் பண்ணுறதை தான் ஏனாட்னு சொல்லுவோம். ஏனாட்டில் எப்பவுமே ஆக்சிடேஷன் நடக்கும். ஆமாவா? இந்த பாருங்க ஆக்சிடேஷன். மற்றெல்லாம் படிக்காதீங்க. ஆக்சிடேஷன்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா அது ரிடியூசிங் ஏஜென்ட் அர்த்தம். ஆமாவா? ஆக்சிடேஷன்னா வேற என்ன அர்த்தம்? ரிலீசஸ் எலக்ட்ரான். எல்லாம் மேட்ச் ஆகுதா? அதே தான் கேத்தாட். ஓகே, கேத்தாட்னா என்ன அர்த்தம்? கேத்தாட்னா ரிடக்ஷன். ரிடக்ஷன் என்ன அர்த்தம்? ஆக்சிடைசிங் ஏஜென்ட். என்ன பண்ணுவாங்க? ரிசீவ் எலக்ட்ரான். இதுதான் நம்மளுக்கு தெரியுமா? நான் எப்பவுமே இதே தானே சொல்லிக்கிட்டு இருப்பேன் உங்கள்கிட்ட. கெமிக்கல் செல், இந்த செல்லுலயும் சரி போரஸ் ஸ்பாட் வச்சிருக்காங்க தெரியுதா? ஓகே, இதுல வந்து நெகட்டிவ் டெர்மினலா இருக்க போறது என்னன்னு சொல்லுவோம்? ஏனாட் தான் சொல்லுவோம். பாசிட்டிவ் டெர்மினலா இருக்க போறது என்னன்னு சொல்லுவோம்? கேத்தாட் தான் சொல்லுவோம். ஏனாட், ஏனாட்னா என்ன நடக்கும்? ஆக்சிடேஷன் நடக்கும். ஆக்சிடேஷன் நடக்குதுன்னா அது என்னது? ரிடியூசிங் ஏஜென்ட். ரிடியூசிங் ஏஜென்ட்னா என்னது? அது ரிலீஸ் எலக்ட்ரான் ஆர் டொனேட் எலக்ட்ரான். அதே மாதிரி தான் கேத்தாட். கேத்தாட்னா என்ன நடக்கும்? ரிடக்ஷன் நடக்கும். ரிடக்ஷன்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா ரிசீவ் எலக்ட்ரான். கீ பாயிண்ட் மட்டும் அஃபால் பண்ணிக்கோ. அதே மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் மெட்டல் தெரியுமா? ஒரு மோர் எலக்ட்ரோ பாசிட்டிவ் மெட்டல் வில் பி பிளேஸ்ட் இன் அ சால்ட் சொல்யூஷன். அது போய் என்ன பண்ணும்? காப்பர் டு சல்ஃபேட் கப்பலாக இருக்கிறத உடச்சிட்டு இவரு போய் பூந்துருவாரு, ஜிங்க் சல்ஃபேட்டாக மாறிடுவார். அப்புறம் காப்பரை சிங்கிளாக விடுவார். ரைட்டா? அப்போ இதில் யாரு கிருமி? ஜிங்க் தானே நெகட்டிவ். ஓகே, ஜிங்க் வந்து நம்ம அந்த மெட்டல் வந்து ஞாபகம் இருக்கா? நம்ம இது ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ரிடியூசிங் ஏஜென்ட் கொடுத்தேன். ரிடியூசிங் ஏஜென்ட்ல ரியாக்டிவ் மெட்டலும் ஒன்று. ஜிங்க் இஸ் அ ரியாக்டிவ் மெட்டல். அப்போ அது ரிடியூசிங் ஏஜென்ட்னா என்ன அர்த்தம்? அங்கே தான் ஆக்சிடேஷன் நடக்க போகுது. தெரியுதா? அப்போ அந்த இடத்துல என்ன நடக்கும்? ஆக்சிடேஷன் நடக்கும். ஆக்சிடேஷன் என்னது? ரிடியூசிங் ஏஜென்ட். அப்படின்னா என்ன பண்ணும்? ரிலீஸ் எலக்ட்ரான். அப்புறம் அந்த சால்ட் சொல்யூஷன் இருக்குல்ல, அது வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா ரிடக்ஷன். ரிடக்ஷன்னா ரிசீவ் எலக்ட்ரான். ஒரே விஷயம் தான். மொத்தத்தில் நான் தான் உங்களுக்கு சொன்னேன்ல, ஏனாட்னா ஆக்சிடேஷன், ஆக்சிடேஷன் ஆஃப்டர் ஏரோ டொனேட் எலக்ட்ரான், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். கேத்தாட்னா ரிடக்ஷன், ரிடக்ஷன்னா ரிசீவ் எலக்ட்ரான் பிஃபோர் ஏரோ. சரி, அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. இப்போ அடுத்தது போகலாம். முக்கியமானது 5 நிமிஷம் தான் இருக்கு. ஓகே, அப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. இந்த நம்ம எலக்ட்ரோலிசிஸ் படிச்சோம்ல, இதை 3 விஷயத்துக்கு பயன்படுத்துவோம். ஒன்று எக்ஸ்ட்ராக்ஷன், இது வந்து 1.5ல உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன் நாளைக்கு. இப்போ நம்ம படிக்க போகிறது பியூரிஃபிகேஷன் ஆஃப் மெட்டல், எலக்ட்ரோபிளேட்டிங் ஆஃப் மெட்டல். இப்போ நம்ம கிட்ட கரை பிடிச்ச ஒரு சாவி இருக்கு. என்ன இருக்கு?
சந்திரமுகி அரண்மனை சாவி சாவி மாதிரி தெரியல, ஏதோ செடி மாதிரி தெரியுது. சரி, இந்த சாவி கரை பிடிச்சி கிடக்குது, கரை பிடிச்சிருக்கலாம், அதனால தான் டிராவிங் அப்படி இருக்கு. அப்ப இதை வந்து நல்ல பளபளன்னு ஆக்கணும்னா என்ன பண்ண போறேன், அது மேல நான் சில்வர் பிளேட்டிங் போட போறேன். பிளேட்டிங், எலக்ட்ரோ பிளேட்டிங். சம்டைம்ஸ் அப்படிதான், நம்ம கிட்ட சாதாரண சங்கிலி கரை பிடிச்சது இருந்தா கூட கோல்ட் பிளேட்டிங் செய்யலாம், சில்வர் பிளேட்டிங் செய்யலாம். சில்வர் செயின் வாங்குறீங்க, ரெண்டே மாசத்துல கருத்து இருக்கு, ஏன் தெரியுமா, அந்த பிளேட்டிங் விட்டுருது. அப்ப பிளேட்டிங் பண்ணலாம். ஓகே, அப்ப நீ பிளேட்டிங் பண்ணோம்னா நல்லா யோசி. நம்ம வந்து டைப் ஆஃப் எலக்ட்ரோட் தான் பயன்படுத்துவோம், முக்காவாசி வந்து டைப் ஆஃப் எலக்ட்ரோட் தான் பயன்படுத்துவோம். நல்லா பாரு, டைப் ஆஃப் எலக்ட்ரோட்ல என்ன பண்ணுவோம், ஒரு இடம் ஏனோட், ஒரு இடம் கேத்தாட். இது போய் என்ன பண்ணும், இது போயிட்டு டிசால்வ் ஆகும், இது மேல வந்து டெபாசிட் பண்ணும், ரைட்டா இல்லையா? அப்ப உன்னோட துரு பிடிச்ச சாவியை எங்க பண்ணணும், இங்க வச்சிரு. சாவி மாதிரி தெரியல, வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே, பேக் டு ஸ்டோரி. இப்ப ஏனோட் வந்து என்ன பண்ணும், டிசால்வ் பண்ணும், அயோனா மாறும், கரெக்டா? அப்ப அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், இப்ப நம்ம அந்த சாவியை, துரு பிடிச்ச சாவியை சில்வர் பூச போறோம். அப்ப நான் என்ன பண்ணுவேன், ஏனோட் உள்ள வந்து சில்வர் எட்டம் எடுத்து வச்சிருவேன், சில்வர் எலக்ட்ரான். இந்த இடத்துல அந்த கரை பிடிச்ச சாவி, சாவி சாவிலாம் கரை பிடிச்சிருக்குல. ஓகே, அப்ப என்ன ஆகும், இந்த சில்வர் வந்து ஊறிடும் தானே, அந்த தண்ணி உள்ள டிசால்வ் ஆயிரும். அப்ப அந்த ஏஜி எல்லாமே என்ன ஆகுது, ஏஜி பிளஸ் இயா மாறிடும். அப்புறம் இந்த ஏஜி பிளஸ்லாம் வந்து என்ன ஆகும், பிளஸ் எலக்ட்ரான் மஞ்சடி ஏஜி. அந்த சில்வர் வந்து அழகா இது மேல அப்படியே படியும், சில்வர் சாவியா மாறிடுச்சு. இதான் எலக்ட்ரோ பிளேட்டிங், புரிஞ்சுச்சா? அப்ப எதை நீ எலக்ட்ரோ பிளேட் பண்ண போறியோ அது எங்க வைக்கணும், கேத்தோட்ல வைக்கணும். ஏன்னா கேத்தோட்ல தான் டெபாசிட் ஆகிற இடம், ஏனோட் வந்து அயோனைஸ் பண்ற இடம். புரியுதா? மழையா இருக்குல்ல, நான் கத்தி கத்தி தான் பேசணும். சரி, எலக்ட்ரோபிளேட்டிங் இஸ் a process carry out to coat the surface. மேல் பகுதியை அழகா கோட்டிங் பண்றது with a thin and even layer. மெலிசான, அப்படியே ஒரே சமமா இருக்கணும், மேடு பள்ளமா இருக்கக்கூடாது. சரி, எதுக்காக எலக்ட்ரோபிளேட்டிங் பண்றோம்? ஒன்னு வந்து to prevent rusting. For example, iron object plated with thin layer of chromium or nickel. உங்களோட பால்டின் இருக்கா, அதோட லேபிள பிரிங்களா, பல இருக்கு தானே, ஒரு 2 மாசம் 3 மாசம் பாருங்க, கரை பிடிச்சிடும், அந்த பல எல்லாம் காணா போயிடும். ஏன்னா அது மேல சுத்தி போட்டிருக்கிறது நம்ம குரோமியம் இல்ல, தீமா, பிஜி தீமா, டின். அதனாலதான் அது பேர் டின். அது தெரியுமா உங்களுக்கு? அது ஜோக்குக்கு இல்ல, உண்மையாவே பிஜி தீமாவோட பேர் தான் டின்னு. நீங்க டின்னுன்றீங்க, அது டின் உண்மையானது. டின்னு வந்து தமிழ் வார்த்தை கிடையாது. ஓகே, பால்டின். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, இன்னொன்று என்ன இருக்குன்னா, இப்போ கரை பிடிச்ச சாவி நீ பாய்க்க போற, அப்படியே பலன்னு இருந்தால் நல்லா இருக்கும்ல. ஓகே, டு இம்ப்ரூவ் அப்பியரன்ஸ். ஓகே, இந்த இடத்துல ஏனோட்ட கேத்தோட் மாத்து, இந்த இடத்துல கேத்தோட்ட ஏனோட் மாத்து, சில டைப் தூ. சரி, இப்போ நம்ம ஒரு 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 இது செய்ய போறோம்னா, எலக்ட்ரோபிளேட்டிங். கேத்தோட்ல தான் நம்ம எலக்ட்ரோபிளேட் பண்ற ஆப்ஜெக்ட் இருக்கணும், ஆமாவா? The object to be electroplated is used at the cathode. எந்த பொருள் நம்ம எலக்ட்ரோபிளேட் பண்ணுமோ அது கேத்தோட்ல இருக்கணும். அந்த எலக்ட்ரோபிளேட் பண்ண வேண்டிய மெட்டல் வந்து எங்க இருக்கணும், ஏனோட்ல இருக்கணும். The anode is the electroplating metal. And அதோட தண்ணியும் வந்து அந்த மெட்டல் சம்பந்தப்பட்ட தண்ணியா தான் இருக்கணும். The aqueous solution that contain the electroplating metal ion. எதை நம்ம எலக்ட்ரோபிளேட்டிங் பண்ண போறோமோ அந்த மெட்டலோட அயான்ஸ் சம்மந்தப்பட்டது தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து வரைய சொல்லிட்டாங்க, ஓச்சிப்போ. ஓகே, ஹவ் டு ட்ரா. ஓகே, ஃபர்ஸ்ட் ட்ரா த பேட்டரி. செகண்ட், யூ நீட் அ variable rheostat or variable resistor or rheostat. Then you need a emitter. இதெல்லாம் சும்மா தான், ஐ மீன் வேணும்ல, ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்கு வரையிறது தான். ஓ, சுவிஸ் மறந்துட்டேன், பரவாயில்ல, இப்படி வச்சுக்கோ.
இதில் வந்து மெட்டல் இருக்கணும். ஏனாட்ல வந்து மெட்டல் இருக்கணும். கவனமாக வர, இதான் ஏனாட். கேத்தாட்ல சாவி இருக்கணும். சாவி மாதிரி இருக்காப்ப ஒலியில ஃபுல்லாக மூழ்கி அடிச்சிடாதீங்க. இது ஃபுல்லாக இருக்கணும், சாவி ஃபுல்லாக இருக்கணும். அவங்க சிக்கு சொன்னாங்களா? போய் சொல்லாத. சாவி வந்து ஃபுல்லாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா என்னது, தலை மட்டும் கரை பிடிச்சிருக்கும். அழகா வரைஞ்சதை எடுக்க சொல்றீங்களே. சரி பரவாயில்ல. இது வந்து ஓகே, அழகா தான். சரி, இப்படி போட்டுறணும். அழகா வரீங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன என்ன பூச போகிறோம்? அயன் கீழே என்ன பூச போகிறோம்? சில்வர் தானே. அப்போ இது கண்டிப்பாக சில்வர் எலக்ட்ரோட்டாக தான் இருக்கணும். அப்போ இது சில்வர் சம்மந்தப்பட்ட சொல்யூஷனாக தான் இருக்கணும். சில்வர் குளோரைட் பாய்க்காதீங்க, அது வந்து இன்சால்யூபிள் சால்ட். சில்வர் நைட்ரேட் பாய்ங்க, சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன். ஏன்னா ஆல் கைண்ட் ஆஃப் நைட்ரேட்ஸ் ஆர் சால்யூபிள். இப்படி தான் இருக்கணும். முடிச்சிட்டிங்கன்னா டான்னு சொல்லிடுங்க. கீயை ஃபுல்லாக மூழ்க அடிச்சிருங்க. முடிச்சிட்டியா? டன் 1, டன் 2, டன் சார். டன் 3. ஓகே. ஸோ எப்படி நம்மளுக்கு ஈவன் அண்ட் லாங் லாஸ்டிங் லேயராக நம்மளுக்கு வேணும்னா கேட்பாங்க, ஹவு யூ கேன் இம்ப்ரூவ் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எலக்ட்ரோப்ளேட் பண்ணுறதுக்கு முன்னாடி we need to remove the oxide layer. அது மேலே இருக்கிற ஆக்சைட் லேயர் ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? பாலிஷ் வித் சாண்ட் பேப்பர். The surface of object to be electroplated is first polished using the sandpaper. Paper. அப்புறம் ஹை கரண்ட் பாய்க்காதீங்க, ஸ்லோ கரண்ட்ல மெதுவாக செய்யுங்க. அப்பதான் அப்படியே அழகா ஈவனா வருவாரு. Okay, a small electric current is used so that electroplating is carried out slowly during the electroplating process. அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த சாவியை ஒரே இடமா அப்படியே நிற்ப வச்சிங்கன்னா அது மேலே 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 தான் பதியும், தவிர பின்னாடிலாம் பதியாத. அப்போ you need to rotate it steadily. எல்லா இடத்துலையும் படும். The object to be plated is rotated steadily during electrolysis. அப்புறம் நம்ம பாய்க்கிற அந்த சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் ஹை கான்சென்ட்ரேஷனாக இருக்கணும். அப்பதான் பார்த்தோன்னே பல பலன்னு இருக்கும். ஓகே, சரி. அப்போ இது வந்து எங்கே டெஸ்ட் பண்ணுவாங்கன்னா உங்களோட செக்ஷன் சி எஸ்ஏ ஞாபகம் இருக்கா? செக்ஷன் சியில் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் எழுதணும். பாருங்கள், இப்படி தான் நீங்கள் செட்டப் பண்ணி வச்சுக்கணும். ஆப்ஜெக்ட் டு பி எலக்ட்ரோப்ளேட்டட் மஸ்ட் பி ஃபுல்லி இமர்ஸ்ட். அது வந்து கேத்தாட்ல இருக்கணும். என்ன மெட்டல் பாய்க்க போகிற? ஏனாட்ல இருக்கணும். அந்த மெட்டல் சம்மந்தப்பட்ட எலக்ட்ரோலைட் தான் பாய்க்கணும். எல்லாம் ரெடியா? சரி. எப்படி ப்ரொசீஜர் எழுதணும்னு பார்ப்போம். காப்பர் பிளேட் அண்ட் அயர்ன் ஸ்பூன் ஆர் க்ளீன் ஃபர்ஸ்ட் வித் வாட்? சாண்ட் பேப்பர். அப்புறம் என்ன பண்ணணும்னா க்ளீன் பண்ணி வச்சுக்கோ தனியாக ஓரமா. ஓகே, முதல்ல ஒரு பீக்கர் எடுக்கணும். அதுலேருந்து என்ன பண்ணணும்? காப்பர் டு சல்ஃபேட் சொல்யூஷன் போ பண்ணணும். காப்பர் டு சல்ஃபேட் solution is poured into a beaker until half full. பாதி நிரம்புற வரைக்கும். சரி, ஊற்றி வச்சிட்டிங்களா? அது ஓரமாக வச்சுருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? connect the negative terminal of the battery. Negative terminal of batteryனா என்ன அர்த்தம்? cathode, right? cathodeல எதை நம்ம கனெக்ட் பண்ணணும்? iron spoon, correct? Not connect the iron spoon to the cathode and the pure copper
to the anode positive terminal using the connecting wire. Connect பண்ணிட்டு என்ன பண்ணணும், அந்த பீக்கர் உள்ள இறக்குங்க. இப்ப dip the iron spoon and the copper plate into the maybe ஒரு 2 mole னு வெச்சுக்கீங்க, concentratedல 2 mole of copper 2 sulfate solution. Then you need to adjust the current so that you start with a small current. நம்ம எப்படி current adjust பண்ணுவோம், rheostat வச்சு adjust பண்ணுவோம். rheostatனா என்ன அர்த்தம்னா ரெசிஸ்டன்ஸ் கண்ட்ரோல் பண்ணும். ரெசிஸ்டன்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியுமா, current control ஆகும். Okay, using rheostat. Then turn off the switch after 30 minutes. Take out the iron spoon from the electrolyte and leave to dry. Record your observation. சரி, இதுல என்ன observation record ஆகுதுன்னு பார்ப்போம். First thing, brown solid எல்லாமே கேத்தோட்ல பதியும். ஆமாவா இல்லையா? அதாவது அயன் கீ மேல அயன் கீல இது என்ன அயன் ஸ்பூன் மேல பதியும். ஆமாவா? அப்ப என்ன brown solid ஏன் deposited ஆகுது? ஏன்னா copper is formed. Okay? So inference why? Because copper ion receive electron to form copper atom. நீங்க வேணா இன்னும் டீடைலா போடலாம். A copper ion receive 2 electron to form a copper atom. அப்படி கூட போடலாம். ஓகே, இது வந்து கேத்தோட் என்ன ஆகும், அது மேல அப்படியே brown கலர் படிஞ்சிரும். anode என்ன ஆகும், thin ஆகும். மல்லே நான் சொல்லி கொடுத்துட்டேன், டைப் ஆஃப் எலக்ட்ரோட்லயே சொல்லி கொடுத்துட்டேன். anode thinner ஆகும். copper plate become thinner because copper electrode release electron to form copper 2 ion. So இதோட half equation Cu tukar jadi Cu2 plus 2E. Okay, the blue color remain unchanged, betul kan? The concentration of copper 2 ion remains the same because the rate of ionization, copper na ionization da paikano, ஏனா copper தான் ionize பண்ண முடியும். Ionization of copper atom maybe to form Cu2 plus at the anode. Ionization anode la தான் நடக்கும். Is the same as rate of discharge of Cu2 plus ion to Cu atom at cathode. Okay, so உங்களோட வேலை நல்லா பார்த்துக்கிங்க. எலக்ட்ரோபிளேட்டிங்கோட குயிஸ் செய்யணும். இந்த குயிஸ் செஞ்சுட்டு வாங்க. இன்னும் லூஸ் கேலி கெமிஸ்ட்ரி என்ன கதைன்னு தெரியல, நீங்க எல்லாம் செஞ்சு வைங்க. டைம் இருந்தா தான் நம்ம போகணும். ஏன்னா கெமிஸ்ட்ரி ரொம்ப திக்கா இருக்கு. முதல் சாப்டர் உங்க ஸ்கூல்ல முடிச்சிட்டாங்களா? சாப்டர் 1 என்ன இதுல இருக்கீங்க? இதுல தான் இருக்கீங்களா? நீனு எக்ஸ்ட்ராக்ஷன் போயிட்டீங்களா? இத்தனை நாள் வராம வந்து ஏன் திடீர்னு நீங்க போனாங்க? அதுல அவங்க பின்னாடி தானடா இருந்தாங்க, கரெக்டா போய்கிட்டு தான் இருந்தாங்களா? துர்கேஸ்வரன் 1.3 சார். அப்பா 1.3 தான். நான் டக்குன்னு ஏறி வந்துருவாங்க. கேட்டா இது முக்கியம் இல்லை அது முக்கியம் இல்லைன்னு டக்குன்னு போயிடுவாங்க. இதான் இதுவும் இது மறந்துடாதீங்க. ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போங்க, அப்படியே செய்யுங்க, முடிஞ்சிருச்சு. மெயினாக எனக்கு 1.4 செஞ்சுருக்கணும். எனக்கு நாளைக்கு ஆன்சர் யோசிக்கலாம் கூடாது. எனக்கு டக்குன்னு வரணும். அப்போ தான் நான் அடுத்த விஷயத்துக்கு போக முடியும். நல்ல வேலை நாளைக்கு ஒரு கிளாஸ் இருக்கு கவர் பண்ண. தென் we can go on. ஓகே ரைட், இன்னைக்கு அவ்வளோதான். இட்ஸ் ஓகே, வி சம்பவம் ஏசோ. டேக் கேர், பாய். பாய் சார். ஓகே பாய்.